ஃப்ரீ ஃபயரோட கம்பெனி யாருன்னா கரீனா தான். ஆனா அந்த கரீனாவே இந்த கேமை உருவாக்கவே கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதை சொன்னது கரீனாவோட சிஇஓ ஃபாரஸ்ட் லீ தான் இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஸ்குவாட்ல ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த கேமை நாங்கள் உருவாக்கவே கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ண கிடையாது, டிசைன் பண்ண கிடையாது, மேக் பண்ண கிடையாது, எதுவுமே நாங்கள் பண்ணவே கிடையாது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இது 2017 இப்ப டிசம்பர் மந்த் ஒரு கம்பெனி உருவாக்குச்சு. அந்த கம்பெனி நேம் என்னன்னா Triple1.Studio. அந்த கம்பெனி உருவாக்கின உடனே ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி போய் வாங்குறாங்க. அந்த கேமை மட்டும் வாங்காம அந்த கம்பெனியே விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்துவாங்க. அந்த கம்பெனியே விலைக்கு வாங்கிட்டாங்க. அதாவது $1 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்குறாங்க. ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க மித்த கம்பெனி ஃபுல்லாமே. ஏன் இவ்வளவு காசு கொடுத்து இந்த கம்பெனி வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு கரீனான்ற நிறுவனம் பேட்டில் ராயல்ல பெரிய இண்டஸ்ட்ரி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு வருங்காலத்துல அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் இந்த கேம் ஆரம்பிக்கும் போது யாருக்குமே அவ்வளவா தெரிய வரல இந்த கேம் ஒன்று இருக்குன்னே. போக போக ஒரு 2018 அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்றதே எல்லாத்துக்கும் தெரிய வருது. அப்பதான் அவங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ரேங்க் சீசன்ற ஒரு ஆப்ஷனையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரேங்க் சீசன், அந்த ரேங்க் சீசன்ல கோல்டுல இருந்து கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் இந்த மாதிரி வரிசையான ஒரு ரேங்க் சீசன் அவங்க அப்டேட் பண்ணி வைக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆகுது எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் பேசக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம பேசிக்கிறோம், இந்த மாதிரி கேம் இருக்குடா வாடா விளாடும் அமைச்சான் அந்த மாதிரி கூப்பிடும்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு எல்லாரும் விளாட ஆரம்பிக்கிறாங்க. விஆர் மேட்ச் அவளை சின்சியரா விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த விஆர் கேம்ல இந்த ரேங்க் சீசன் அப்டேட் ஆகுது. அப்படி ஆகும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பேசப்படுது. 2018 அப்ப நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. புது புது கேரக்டர். அது என்ன மாதிரியான கேரக்டர்ல ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்கா எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. இந்த கில்லின்ற ஒரு லேடி கேரக்டர், இந்த மாதிரி பல கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்போ கொஞ்சம் ரீச் ஆகுது. முதல்ல 2018 அப்பதான் அது லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ண உடனே அவ்வளவா யாருக்கும் ரீச் ஆகல. ரூம் கார்டு ஒரு 2 பேர், ஒரு சில பேர்கிட்ட தான் ரூம் கார்டே இருக்கும். 2 பேர்கிட்ட அந்த ரூம் கார்டு இருக்கும். ஆனா அவ்வளவா இருக்காது. யூடியூபர்ஸ்ல தான் மோஸ்டா இருக்கும். இந்த ரூம் கார்டுன்ற உடனே இந்த யூடியூபர்ஸ்ல தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் தருவாங்க. இந்த நீ கில்டுல ஜாயின் பண்ணிட்டு வாங்க தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கில்டுல வழியே அப்படி கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. இந்த ரூம் கார்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சாங்க. சரி நீங்களும் பிளேயர்ஸ் விளாடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தரப்பட்டாங்க. இந்த ரூம் கார்டு அவ்வளவா பேசப்படல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எலைட் பாஸ்ன்னு ஒண்ணு உள்ள வருது. இது 2018 மே மந்த் அப்பதான் அந்த எலைட் பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளவா ரீச் ஆகல எலைட் பாஸ் கூட. மே மந்த் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலைட் பாஸ் விடும்போது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கோம். அந்த காலத்துல இருக்கும்போது எல்லாரும் நோட்டீஸ் பண்ண விஷயம் தான். இந்த எலைட் பாஸ் ஃபர்ஸ்ட் எலைட் பாஸ் இப்பெல்லாம் யாருமே நோட்டீஸ் பண்ணல, யாருமே வாங்கல. அதுக்கப்புறம் அதெல்லாம் புதுசா ஈவெண்ட் அதில் விட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி எல்லாம் சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் யாரும் விளாடுறது அப்படின்னு நினைச்சு அதை மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க பாதி பேர். அதுக்கப்புறம் 2020 அப்ப ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ள வருது. ஃப்ரீ ஃபயர் அப்பயே பேன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளேயர்ஸ்லாம் டவுன் ஆகிட்டே பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரேதான் வெளியே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.